எல்லா யூதர்களும் அந்த தேவாலய கட்டட வேலையை விட்டுட்டு வேற என்னதான் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பதான கேள்விதான் இன்னும் நிற்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த 15 வருஷம் என்ன செய்திருக்க வேண்டும்? விசுவாசி குற்றம் சாட்டத்தக்கதாக பிரச்சனை பிசாசுகிட்ட இல்லை, பிரச்சனை உலகத்துக்கிட்ட இல்லை, பிரச்சனை நம்ம கிட்ட தான். அப்ப நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், வீடு வாசல் பொருளாதார விஷயத்துல கர்த்தருக்கு வெறுப்பு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம், உங்க வீடு, உங்களுடைய பொருள் எல்லாத்துலயும் கர்த்தருடைய மகிமை பிரதிபலிக்கணுமே தவிர அவைகள் கர்த்தருடைய மகிமை அல்ல. பழைய ஏற்பாடுல கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒரு கட்டடத்துல வைக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற கர்த்தருடைய மகிமை தங்குகிற கட்டடம் எது? வாசமாயிருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது ஒரு விசுவாசிகளுடைய சரீரம். உங்க சரீரம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக செயல்பட வேண்டியதா இருக்கிறது. எஸ்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகார வசனம் 1-4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரிவு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். BC 538 கோரேஸ் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கிற அடிமைகளாய் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படியாக அனுப்பினார். அப்படி குறைஞ்சது 50,000 பேர் 538 கட்டளையிடப்பட்ட வார்த்தையின்படியே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். 537 அவர்கள் எல்லோரும் கூடி வந்து கர்த்தருக்கு முதலாவது பலிபீடத்தை கட்டினார்கள். அதன் பிறகு 536 வருஷத்திலே அவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அவர்கள் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டவருக்கு அவர்கள் தேவனுக்கு தேவாலயத்தை கட்டுகிறார்கள் என்று பென்யமீன், எருசலேம் யூதர்கள் எல்லோரும் கூடி வந்து இந்த பரிசுத்தமுள்ள ஊழியம் செய்கிறதை, அதுக்கு மேல இருக்கிற சமாரியாவில் இருக்கிற புறஜாதிகள் எல்லோரும் வந்து அவர்களும் இவர்களோட கூட கை கோத்து இந்த ஒரு கட்டட வேலையில் ஈடுபடியாக கேட்கிறார்கள். இதெல்லாமே வந்து கடந்த 7 வாரமாக உங்கள் மத்தியில போய்த்திருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். அப்படி 536 BC 536 அவர்கள் இந்த விரோதிகளுடைய எதிர்ப்பு நிமித்தமாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது நிறுத்தினார்கள். எதுவரைக்கும்? 4ஆம் அதிகாரம் வசனம் 24 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலய வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரிவு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. என்னது தரிவுடைய 2வது வருஷம்? 536 520 டேரியஸ் அல்லது தரிவு என்பதான ராஜா வரும் வரைக்கும் குறைஞ்சது 15 வருஷம் கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டட வேலை நிறுத்தப்பட்டது. 15 years. 536 அவர்கள் அஸ்திபாரம் போட்டு 536 520 15 வருஷம் குறைஞ்சது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தினார்கள். என்ன காரணத்திற்காக இவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டட வேலையை நிறுத்தினார்கள்?
இந்த சம்மாரிலிருந்து வந்த புறஜாதிகள் இந்த ஒரு கட்டட வேலையை தவிர்க்கும்படியாக அவங்களுடைய பயமுறுத்துதல்னால் மாத்திரம்தானா? எந்த காரணத்தின் விதமாக 15 வருஷம் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த ஒரு கர்த்தருடைய கட்டடத்தின் வேலை நிறுத்தப்பட்டது? ஒரு கட்டட வேலையை நாம் துவக்கி அது கட்டட வேலையை முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே விட்டு பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் அந்த கட்டட நிலைமை எப்படியாய் ஆகும் என்பது. ஏற்கனவே தரமட்டமாய் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் நிமித்தமாய் இடிக்கப்பட்ட தேவாலயம் 70 ஆண்டுகள் மோசமான ஒரு நிலையில் இருந்தது. தரமட்டமாக மறுபடியும் இவர்கள் வந்து அதெல்லாமே சுத்திகரித்து அஸ்திபாரம் போட்டு வேலையை துவக்கலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த விரோதிகள் வந்து தடை செய்தார்கள். அப்படி தடை செய்யும் பொழுது குறைஞ்சது 15 வருஷம் யாருமே அந்த தேவாலயத்துடைய வேலைக்கு கவனம் செலுத்தவில்லை. எல்லா யூதர்களும் அந்த தேவாலய கட்டட வேலையை விட்டுட்டு வேற என்னதான் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பதான கேள்விதான் இன்னும் நிற்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த 15 வருஷம் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கான அந்த கேள்விக்கான பதில் வந்து 5ஆம் வசனம் 1ல கர்த்தர் மறுபடியும் வேலையை துவக்கிறார். 5:1 அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய ஜக்காரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். கர்த்தருடைய கட்டட வேலை நிறுத்தப்பட்டது. ஆனா கர்த்தர் தம்முடைய வேலையை நிறுத்தவில்லை. எப்ப கர்த்தருடைய கட்டட வேலை, கர்த்தருடைய தேவாலயத்தின் வேலை நிறுத்தப்பட்டதோ கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டட வேலை நிறுத்தப்படத்தக்கதாக தரியு ராஜாவுக்கிட்ட இருந்து நிருபங்கள் வந்திருக்கலாம், கட்டளை புறப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த விரோதிகளை சந்திக்காமல் கர்த்தர் கட்டட வேலைக்காக அழைத்து கொண்டு வந்த தம்முடைய ஜனங்களிடத்திலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அப்ப பிரச்சனை வந்து விரோதிகளிடத்தில் இல்லை. பிரச்சனை வந்து கட்டடத்தை கட்டத்தக்கதாக எந்த பரிசுத்தமுள்ள ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்தாரோ அவங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது. இந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தரியு ராஜாவுக்கிட்ட அனுப்பவில்லை. இந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சம்மாரில் இருக்கிற விரோதிகளிடத்தில் அனுப்பவில்லை. இந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினது கட்டட வேலையை செய்யும்படியாக இருந்த யூதர்களிடத்தில். பிரச்சனை விரோதிகள்கிட்ட இல்லை. விசுவாசி குற்றம் சாட்டத்தக்கதாக பிரச்சனை பிசாசு கிட்ட இல்லை. பிரச்சனை உலகத்துக்கிட்ட இல்லை. பிரச்சனை நம்ம கிட்ட தான். அப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, ஆகாய், ஹெகாய் அல்லது ஜக்கரியா, இந்த 2 தீர்க்கதரிசிகளிடம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கிறது. இந்த 15 வருஷம் இந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 15 வருஷமாக கர்த்தர் மௌனமா இருந்தார். 15 வருஷம் ஆனது பிறகு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை யூதர்கிட்ட அனுப்பியிருக்கிறார். ஆகையால் ஆகாய் தீர்க்கதரிசிகிட்ட தான் போக வேண்டும். என்ன நடந்தது என்று எல்லோரும் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு திருப்புங்கள். 1ஆம் அதிகாரம் வசனம் 1 இப்போதைக்கு வாசிக்கிறேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் வேலை எந்த காலகட்டம் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்தது? தரியு ராஜா 2வது வருஷம் ஆட்சி வரைக்கும். ஆகாய் 5ஆம் அதிகாரம் கர்த்தரால் அனுப்பப்பட்டார். அவருடைய ஊழியம் என்னன்றது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சியல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், கர்த்தர் 15 வருஷம் ஆனவருக்கு பேசுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆஃப்டர் 15 years எவ்வளோ ஒரு பொறுமை உள்ளவர் என்று கவனித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவமான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கர்த்தருடைய பொறுமையை நினைத்தால் அவருக்கு நாம் சாஷ்டாங்கமாய் நமஸ்கரிக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் கோபம் காண்பிக்கிற விஷயத்தில் எப்போதும் தாமதிக்கிறவர். அவர் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆகாய் தீர்க்கதரிசி நிமித்தமாய் கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் இப்ப இந்த ஜனங்கள் பண்ண காரியத்தை கர்த்தரை சொல்லுகிறார் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய். என்ன செய்தார்கள் இந்த 15 வருஷம் இந்த கூட்ட மக்கள்? 15 வருஷமா இவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்கள் என்பது வேதாமத்தின் கர்த்தரை இவர்களை குற்றம் சாட்டுகிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வசனம் 1ல இன்னொரு வாசிக்கிறேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சியல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும்
யோசதாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. கர்த்தர் எப்போதும் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது ஊழியக்காரங்களை தான், ஜனங்களை அல்ல. ஊழியக்காரர்கள் திசை மாறி போனால் ஜனங்களும் திசை மாறி போவார்கள். பரிசேரை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இவர்கள் குருடர்கள், குருடர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் எப்போதும் முதலாவது சீர்திருத்த விரும்புவது தலைவர்களை, அடுத்த ஜனங்கள் தான். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நடக்கமா இருக்க வேண்டும். ஜனங்களை தண்டிப்பார் என்ற ஊழியக்காரன் பேசக்கூடாது. முதல்ல ஊழியக்காரனை கர்த்தர் சீர்திருத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் கேள்வி. வசனம் 2, கர்த்தர் பேசுறார், கொஞ்சம் கவனிங்கள். இது பரத்திலிருந்து வருகிற கர்த்தரோட சத்தம். இது இந்த ஜனங்கள் வெரி டிஸ்டைன்ஃபுல், ரொம்ப கர்த்தர் எரிச்சலோடு கூட பேசுகிறார், வெறுப்பா பேசுகிறார். தம்முடைய ஜனம் என்று சொல்லவில்லை. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 15 வருஷமா இந்த யூதா ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டட வேலையை நிறுத்திவிட்டு 15 வருஷமா கர்த்தரை குறித்து இவர்கள் பேசினதும், தேவாலயத்தை குறித்து இவர்கள் பேசினதும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் 2 நாள் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த காரியம் 15 வருஷமாக தரிவு ராஜாவுடைய 2வது வருஷத்தின் 6ஆம் தேதி முதல் தேதி வரைக்கும் கர்த்தர் மௌனமா இருந்தார். 36ல இருந்து 20 வரைக்கும் 520 ஜனங்க என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? 15 வருஷமா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார். எரேமியா நிமித்தமாக 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவேன் என்று அவர் தீர்க்கதரிசனமா சொன்னதை கோரஸ் என்பதான சக்கரவர்த்தி நிமித்தமாக அவன் ஆவியை ஏவி விட்டு சரியான 70 வருஷம் தாண்டினப்புறம் கர்த்தர் அவன் பிரகடன நிமித்தமாக ஒட்டுமொத்த யூதர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வர செய்து தேவாலயத்தை போய் கட்டுங்கள் என்று கோரஸே கட்டளையிட்டான். அந்த பிரகடனத்தையும் அவங்கள்ட்ட ஆவரணங்களையும் பணங்களையும் எல்லா வசதிகளுடன் அவர்கள் தங்களுடைய சொந்த ஜனமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எருசலேம் ராஜாக்கள் அரசாண்ட நகரம், அந்த நகரத்திற்கு வந்தார்கள். ஏதோ விரோதிகள் வந்து கொஞ்சம் பயமுறுத்தின உடனே அவர்கள் சொல்ற வார்த்தை, இது கர்த்தருடைய சித்தம் இல்லம் போல, அதனால இப்போ வந்து நம்ம ஊழியம் செய்யறதோ கர்த்தரோட வேலை செய்யறதோ வேண்டாம், காலம் சரியில்லை, இது கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்யும்படியாக கொடுத்த காலம் இது இல்லை. கர்த்தர் அதோட நிறுத்திட்டு இருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் அதோட கூட நிறுத்தவில்லை. என்னுடைய கட்டட வேலையை பார்த்து இது சரியான டைம் இல்லை, இது நல்ல சீசன் இல்லை, இது கர்த்தருடைய சித்தம் உள்ள ஒரு காலாவதி கிடையாது, இது கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தை இன்னும் அமைக்கல இந்த கட்டட வேலையை ஆரம்பிப்பதற்கு, அதனால கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் என்று 16 வருஷமாக இந்த வார்த்தையை 15 வருஷமாக சொல்லி 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 அஸ்திபார போடப்பட்ட நிலையிலே அந்த ஒரு கட்டடம் அப்படின்னு இருக்கிறது. சரி, நீ வேற என்ன பண்ணியிருந்த? என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆக்சுவலி இவர்கள் 2 காரியம் செய்திருக்க வேண்டும். இது கர்த்தருடைய காலம் இல்லை, இது கர்த்தருடைய நேரம் இல்லை, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இப்போ நாம் இந்த கட்டட வேலையை துவக்குவதற்கு என்று இவர்கள் சொன்னதே. ஆனால் இவர்கள் 2 செஞ்சிருக்க வேணும். என்னது? நம்பர் 1, என்கொயர் வித் தி லார்ட். கர்த்தர்கிட்ட கேட்டிருக்க வேண்டும். ஏன்? பிரதான ஆசாரியன் இருக்கிறான், யோசதாத்தின் குமாரனாகிய யோசுவா, ஹை பிரீஸ்ட். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். எப்போது இருந்தது? இப்போ தாவீது கேட்கலையா? பிரதான ஆசாரியர்கள்ட்ட ஆலோசனை, யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமான்ட்டு, இது கர்த்தரோட பெட்டிக்கு முன்பதாக இல்ல, எப்போது வைத்துக்கொண்டு எப்போது இருந்தது? கர்த்தரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் கட்ட வேண்டுமா அல்லது இது உங்களுடைய சித்தமா சித்தம் இல்லை என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அவர்கள் கேட்கவில்லை. 16 வருஷம் உனக்குள்ளே பேசி நின்றிருக்கிறேன். 2வது, உனக்கு அது கர்த்தருடைய கட்டட வேலை இல்லாவிட்டால் நீ எங்க போயிருக்கணும்? வந்த இடத்துல இருந்து நீ திரும்ப அங்க போயிருக்கணும். எங்க இருந்து வந்த? நீ பாபிலோன்ல இருந்து வந்தாய், ஞாபகம் இல்ல? இது கர்த்தர் சித்தம் இல்லாமல் போனதே. ஆனால் நீ எங்க போயிருக்கணும்? எங்கிருந்து வந்தியோ அந்த இடத்திற்கு போயிருக்கணும். ஒண்ணு கர்த்தர்கிட்ட நீ விசாரித்து இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எங்க இருந்து நீ வந்தியோ அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா நீ அது செய்யவில்லை, அது செய்யல. இன்ஸ்டட் வசனம் 3, ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது
நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதோ. என்னுடைய தேவாலயத்தை கட்டுற வேலை சொல்லும் பொழுது விரோதி வேண்டாம், நிலைமை சரியில்லை, காலம் சரியில்லை, கர்த்தரோட சித்தம் இல்லை, என்ன பண்ணிருக்கணும் ஒன்னு என்கிட்ட வந்து கேட்டுருணும். நீ இல்லாவிட்டால் போயிடு அங்கிருந்து, எங்கிருந்து உனக்கு கொண்டு வந்த அடிமைத்தனத்துல இருந்து அங்க போய் இரு பாபிலோனுக்கு. இது கர்த்தரோட சித்தம் இல்லை, தப்பா வந்துட்டோம் நாம. அது செய்யாமல் என்னுடைய வேலையை மாத்திரம் விட்டு எருசலேம்ல இருக்கிற உங்களுடைய குடியிருப்பின் பேர்ல உங்களுடைய பூர்வ பிதாக்களுடைய பேரை வைத்துக் கொண்டு உங்களுடைய வீடுக்கு போய் உங்களுடைய வீட்டு வேலையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதுக்கு மாத்திரம் கர்த்தரோட சித்தம் இருக்குதா? அதுக்கு மாத்திரம் கர்த்தரோட காலம் இருக்கிறதா? அதுல கர்த்தரோட விருப்பம் இருக்கிறதா? அதுக்கு தான் கர்த்தரோட அங்க நீங்க கொண்டு வந்து விட்டாரா? பிரபஞ்சத்தின் ஞானிகளை கர்த்தர் அவங்க ஞானத்திலே பிடிப்பாருன்ட்டு போல் சும்மா சொல்லவில்லை. 15 வருஷமா இவங்களுடைய பிலாசபி என்னவென்றால், கர்த்தருடைய டைம் இன்னும் வரல. சரி, அப்ப எதுக்கு டைமு? உன் வீடு கட்டுற வேலைக்கு டைம் இருக்குதா? 15 வருஷமா? வெரி ராங், வெரி ராங். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வீடு வாசல் பொருளாதார விஷயத்துல கர்த்தருக்கு வெறுப்பு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம், உங்க வீடு, உங்களுடைய பொருள் எல்லாத்துலயும் கர்த்தருடைய மகிமை பிரதிபலிக்கணுமே தவிர அவைகள் கர்த்தரோட மகிமை அல்ல. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் மாணவர்களே, கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பொருளாதாரம், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வசதிகள், எல்லா ஆஸ்திகள் சகலமும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்திருந்தால் அது நிமித்தமாய் கர்த்தரோட மகிமை பிரதிபலிக்கணுமே தவிர அவைகளை கர்த்தருடைய மகிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. Your possession never ever magnifies or glorifies God of the Bible, but rather your possession and your richness may reflect the glory of the Lord. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்கு தெரியுமா? அவங்களுடைய கட்டட வேலையில இல்லை. அவருடைய கட்டட வேலையில கர்த்தருடைய மகிமை இருக்குமே ஆனால் கர்த்தர் கட்டுங்கள் என்று சொல்லியிருந்திருப்பார். அவருடைய கட்டட வேலையில அவருடைய மகிமை இல்லாத பட்சத்தில் அவர்கள் அதை கர்த்தருடைய சித்தமாக எண்ணிக்கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய மகிமை எங்க வைத்திருந்தார்? ஆகாய் அல்லது பழைய ஏற்பாடுடைய சத்தியத்தின்படி 2ஆம் அதிகாரம் வசனம் 3, chapter 2 verse 3. கவனிங்கள், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதாவது 90-100 வயசு உள்ள ஆட்கள் யார் நகரீங்களா? முதிர் வயது உள்ள ஆட்கள், 70 வருஷத்துக்கு நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள். தானியேல் போல சின்ன வயசுல 10-15 வயசுல சரியாக போன ஆட்கள் யார் நகரீங்களா? இங்க சாலமோன் கட்டின தேவாலயத்தை கண்டவர்கள் யார் நகரீங்களா? கூப்பிடுவாங்களே, அந்த மூப்பொருளை கூப்பிடு. இப்ப இருக்கிற ஆலயத்தோட லட்சணத்தை கவனி, அப்ப இருந்ததை கொஞ்சம் கவனித்து பார். 7:2-7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை எங்க இருக்க வேண்டியதா இருந்தது பழைய ஏற்பாட்டுல? இன் தி டெம்பிள், தேவாலயத்துல. whose house first to be built? யாருடைய வீடு முதலாவது கட்டப்பட வேண்டும்? கர்த்தரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் கர்த்தர் சொல்ற வார்த்தை, என்னுடைய மகிமை எங்க தங்குகிறதோ அந்த வீட்டை நீ ஃபர்ஸ்ட் கட்ட வேண்டும், அப்புறம் உன்னுடைய வீடு நீ கட்டிக்கோ. ஏன்னா கர்த்தருடைய மகிமை எப்போதும் நம்முடைய பொருள்களிலே அது பிரதிபலிக்குமே தவிர நம்முடைய பொருள்கள் கர்த்தருடைய மகிமை அல்ல. 9-9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எங்கெங்க கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ அதை தான் முதலாவது கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அல்லது அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த பாவமான காரியம் என்னவென்றால், தாங்கள் கட்டுகிறது தான் கர்த்தருடைய மகிமை என்று பாவித்துக் கொண்டார்கள். சரிதானா? இந்த சத்தியத்தை முன்வைத்து கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு முதலாவது உங்களுடைய பணத்து கூடு என்று நான் பிரசங்கம் பண்ணினால் நான் ஒரு பொய்யன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவாலயம் போல இல்லை இந்த கட்டடம். இந்த கட்டடத்தில் அல்ல மகிமை தங்குவது, அதை முதலாவது கட்டுவதற்கு. பழைய ஏற்பாடுல கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒரு கட்டடத்தில் வைக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற கர்த்தருடைய மகிமை தங்குகிற கட்டடம் எது? அந்த கட்டடத்தை நீங்கள் முதலாவது கட்ட வேண்டும்.
அந்த கட்டடத்தை கட்டாத பட்சத்தில் நாம் வேற ஏதாவது கட்ட போனால் கர்த்தர் அதுல பிரியமா இருக்க மாட்டார். இந்த ஜனங்கள் சொல்ற வார்த்தை, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, என்னுடைய கட்டடம், என்னுடைய மகிமை வெளிரங்கமாய் போய் என்னுடைய மகிமையை கண்டு எல்லோரும் என்னை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு லட்சணத்தில் என்னுடைய கட்டடம் இருக்க வேண்டிய பட்சத்தில் இவர்கள் ஏதோ ஒன்று பிடித்துக்கொண்டு அது கட்டட மகிமை என்று பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நான் உங்களிடத்திலே வந்து இந்த சத்தியத்தை முன்வைத்து, முதலாவது இந்த கட்டடமாகிய இடத்தை நீங்கள் கட்டுங்கள், இங்க தான் கர்த்தர் மகிமை தங்குவது என்று நான் சொன்னால் நான் ஒரு பொய்யன் என்று உங்களுக்கு கடைசி நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்மோனிஷன் என்னவென்றால், கர்த்தரோட மகிமை எங்க தங்குது, கர்த்தரோட மகிமை எங்க தங்குதோ அங்கத்தான் நீங்க முதலாவது உங்களுடைய கட்டட வேலையை துவக்க வேண்டும். அத்தை கட்டி அந்த வேலை முடிஞ்ச பிறகுதான் உங்களுடைய பொருளாதார பூமி கடத்த வேலை நீங்கள் நானும் ஈடுபட வேண்டும். முதலாவது கட்ட வேண்டியது என்ன? கர்த்தரோட மகிமை தங்குகிற கட்டடத்தை. எங்க இருக்க? எல்லாரும் கூடி வருகிற இந்த இடத்துலயா? இந்த இடத்தை நம்ம அலங்கரிக்க ஆரம்பித்ததே ஆனால் கர்த்தரோட மகிமை இங்க தங்குது என்று கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. அப்படி சொல்லி பணத்தை பிடுங்குவது ஊழியக்காரர்கள் ஒரு பழக்கமா வைத்துக் கொள்ளக்கூடாது. அது பாவம். அது இந்த கட்டிடத்திலேயோ அல்ல எந்த பிரதானமான கட்டிடத்திலேயோ கர்த்தரோட மகிமை தங்குகிறதாக எண்ணி அத்தை நாம் அலங்கரிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தர் அதுல பிரியமா இருக்க மாட்டார். உங்களை என்னைய பார்த்து கர்த்தர், இந்த ஜனம், இந்த மனுஷன், இந்த மனுஷி இவ்வளோ வருஷமாக நான் என்னை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடத்தை கட்டாமல், நான் சொல்லாததை மகிமையாக இவனும் இவளும் பாவித்து அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாள். நான் மகிமைப்பட வேண்டிய கட்டடம் பாழாய் கிடக்குது. எது கர்த்தரோட மகிமை இப்போ தங்கி இருக்கிறது, அதை நீங்கள் நான் கட்டுவதற்கு தெரியுமா? இதை நான் இங்கே நிறுத்துகிறேன். அடுத்த வாரம் மறுபடியும் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வர வேண்டியதாக இருக்கிறது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுவதற்காக சொன்னேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். Where does the glory of the Lord dwell now? எங்க கர்த்தருடைய மகிமை தங்குகிறது இப்பொழுது? 6ஆம் அதிகாரம் வசனம் 25 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எந்த அர்த்தத்தில் ஆகாரத்தை ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் இருக்கிறது? நீங்கள் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் எதற்காக கவலைப்படுறோம்? ஆகாரத்துக்காகவும் உடைக்காகவும். இயேசுநாதருடைய கவனிப்பு கொஞ்சம் கவனிக்கணும். அவர் எதை கவனித்து பேசுகிறார் என்று. நீங்கள் அதற்காக கவலைப்படக்கூடாது. அதற்காக நீங்கள் வேலையை துவக்க கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் அதல்ல. 33 முதலாவது. அப்ப முதலாவது கவனித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நன்றாக கவனிக்கணும். நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த பிரபஞ்சத்திற்கு அடுத்த பொருளாதார உயர்வு எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறதாக கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அதற்கு? கூட கொடுக்கப்படுகிறதாம். என்ன? நாம் உண்பதற்கும் நாம் வாழ்வதற்கு தேவையான ஒட்டுமொத்த பொருள்களையும். இன்னொரு விஷயம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசனம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய மகிமை புதிய ஏற்பாடுல அல்லது இப்பொழுது எங்கு இருக்கிறது என்பதான கேள்விக்கு பதில் என்னவென்றால், எந்த இடத்துல கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தருடைய நீதியும் தங்குகிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய மகிமை தங்குகிறது. எங்க இருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தருடைய நீதியும்? எங்க இருக்க கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தருடைய நீதியும்? எதற்காக கவலைப்பட வேண்டாம். உடைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எதற்காக நீ கவலைப்பட்டு முதலாவது தேட வேண்டும்? தினராஜ்யத்தையும் நீதியையும். எங்க வருவதற்காக? உடை சரீரத்திற்கு மேலாக போகிறது, உணவு உள்ள போகிறது. கர்த்தர் முதலாவது
சரீரத்துல வாழ்ற நமக்கு எது உடையாகவும் எது உணவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தருடைய நீதியும் எங்க இருக்கணும்? அப்பொழுது இவையில் உங்களுக்கு கூட. அப்போ கர்த்தரோட மகிமை எங்க தங்குகிறது? கர்த்தரோட மகிமை எங்க தங்க வேண்டும் என்று விரும்புகிறது? எங்க? அப்ப முதல் எதை கட்டணும்? எதை முதலாவது கட்ட வேண்டும்? முதலாவது நீங்கள் நான் கட்ட வேண்டியது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை. அதுவே நொந்து நூலாயி கெட்டு அந்தகாரப்பட்ட லட்சணத்துல இந்த சரீரத்துக்கு தேவையான உணவையும் இந்த சரீரத்துக்கு தேவையான உடையையும் தேடி இந்த சரீரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தின் பின்னாடி போகக்கூடாது. கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீங்கள் தேவாலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று அல்ல. அநேகத்தை சொல்லப்படும். எனக்கு அது வேண்டாம். எனக்கு இயேசுன்னு அதை கொடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு நடைமுறையான ஒரு உதாரணத்தை கொடுத்து பேசியிருக்கிறார். அதனால தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் மத்தியிலே. நீங்கள் உணவு சாப்பிடுவது போல உங்கள் உள்ளத்திலே தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். நீங்கள் உடையை போட்டுக்கொள்வது போல உங்களுடைய நீதியை நீங்கள் உடையை போல தரித்திருக்க வேண்டும். அதை முதலாவது நாடுங்கள், தேடுங்கள். அவைகளோடு கூட இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கணுமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் கர்த்தருடைய மகிமை அல்ல. கர்த்தர் வாசமாயிருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது ஒரு விசுவாசிகளுடைய சரீரம். உங்க சரீரம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக செயல்பட வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள், நம்முடைய நாவு, நம்மளுடைய அவயவங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று. ஆகையால் நீங்கள் நான் முதல் கட்ட வேண்டிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை. அது கரெக்டா இருக்குதா? இந்த கட்டட வேலையை விட்டுட்டு இன்னொரு விசுவாசியுடைய ஆவி ஆத்மா சரீரத்துடைய கட்டட வேலையை விட்டுட்டு நான் முதலாவது தேட போறது கர்த்தர் மகிமைப்பட வேண்டிய வீடாகிய நம்முடைய கூடாரமாகிய இந்த சரீரத்தை விட்டுட்டு பொருளாதாரத்தை நாம் கட்டுவதற்கு போனோமே. ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த ஜனம் என்னோட வீடை கவனிக்காம நான் வசிக்கிறேனா, எனக்கு பிரியமான இந்த வீடு அவருக்கு பிரியமா இருக்கிறதா, இது அவருக்கு மகிமையா இருக்கிறதா, உள்ளத்தில சரியான காரியங்கள் தான் போதா, பார்க்கறதும் பேசுறதும் கேட்கறதும் செய்யறதும் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்குதா, அவரோட மகிமை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குதா என்பதை கவனியாமல் இந்த ஒரு கூட்டம், இந்த ஜனம் அவங்களுடைய வீடு, நான் தங்காத வீடு, நான் மகிமைப்படாத பொருள்களை வைத்துக்கொண்டு அவைகளை மகிமையாக எண்ணிக்கொண்டு அவர்களை கட்டட வேலை ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ளா கட்டி கொண்டு வருகிறீர்கள்? அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வீடா இருக்கிறது அன்பானவர்களே. ஆகையால் தான் முதலாவது நாம் ஃபர்ஸ்ட் தேட வேண்டியதா இருக்கிறது, கர்த்தர் எது மகிமைப்படுறாரோ அந்த வீட்டுடைய கட்டடம். அந்த வீடுடைய கட்டடம் உங்களுடைய சரீரம்தான். அதனால உள்ள இருக்கிற கர்த்தரோட ராஜ்யம் இந்த சரீரத்தின் அவயவங்களை நீதியின் காரியம் நடப்பிப்பதற்கு ஒழுங்காக இருக்க வேண்டும். அதனால ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற மனுஷனை கரெக்டா கட்ட வேண்டும். நாம் தான் கர்த்தருடைய தேவாலயமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒரு கற்கள் மேல் ஒரு கற்கள் விசுவாசியுடைய கட்டடம் தான், அதுக்குள்ளதான் கர்த்தர் வசிக்கிறதாக பேதுரு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அன்பானவர்களே, 26:6 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, பறிக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எந்த அர்த்தத்துல பறவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவைகளுக்குள்ளாக கர்த்தர் தேவாலயமா வசிப்பது கிடையாது. பறவைகளுக்குள்ளாக அவங்களுக்கு அந்த பறவைகளுக்குள்ளாக கர்த்தர் ராஜ்யம் போவது கிடையாது, கர்த்தர் நீதியும் போவது கிடையாது. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் நான் விசேஷித்தவைகள். எந்த அர்த்தத்தில்? தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியையும் உள்ளடங்கி நாம் அவைகளை கொண்டு கட்டி அலங்காரம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். பறவைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? வெளிரங்கமான கட்டடத்தை ஒரு சரீர அளவு கூட்ட முடியுமா? என்ன அர்த்தம்? ஆயுசு நாட்டில் கூட்ட முடியுமா? ஆயுசு நாட்டில் கூட்டுகிறது கர்த்தர் ராஜ்யம்.
உன் கவலை வெளியரங்கமான விஷயத்தை கட்டுவதற்காக நீ முயற்சி செய்து கட்ட வேண்டிய கர்த்தரோட மகிமை வெளிப்பட வேண்டிய கட்டடத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் புறம்பான காரியம் உனக்கு அது பிரயோஜனமா இருக்காது. 30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது என்ன விஷயம்? அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்ன பிறகு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் முதலாவது, இதெல்லாம் கர்த்தருக்கு தேவைன்னு நல்லா தெரியும். ஆனா அவைகள் என்ன இல்லை? கர்த்தருக்கு மகிமை அல்ல. அவைகள் இல்ல கர்த்தர் வசிப்பது, சோத்துல இல்ல கர்த்தர் வசிப்பது, ஏதோ ஒரு துணியில இல்ல கர்த்தர் போய் வசிப்பது. கர்த்தர் வசிக்கிற இடம் நம்முடைய சரீரம். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுன்றாரு. ஆகையால் உடைய பார்க்கலும் சரீரம் ரொம்ப விசேஷித்தது, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் ரொம்ப விசேஷித்தது. ஏன்? அங்கதான் கர்த்தர் ராஜ்யம் நீதியும் தங்குகிறது. கொஞ்சம் ஆகாய்க்க திருப்பிங்க, ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடறேன். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 1 அதிகாரம் 5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எதுல கர்த்தர் மகிமை வெளிப்பட்டு கர்த்தர் எந்த ஒரு கட்டடத்தில் வசிப்பார், எந்த கட்டடத்தை நீங்கள் முதலாவது கட்ட வேண்டும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விரோதிகள் வந்தார்கள் என்று என்னுடைய கட்டட வேலையை நீங்கள் நிறுத்தி, அது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று, கர்த்தருடைய நேரம் இல்லை என்று நீங்கள் என்னுடைய கட்டட வேலையை ஒதுக்கினீர்கள். சரி, அதே ஒரு ஃபார்முலாவை நீங்கள் உங்களுடைய வெளிரங்கமான கட்டட வேலைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்க கூடாதா? ஏன்? இப்ப சொல்றாரு பாருங்க, வசனம் 6ல இருந்து, நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அப்போ உனக்கு தெரியாதா? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு 6-7 மாதமாக நாங்கள் விவசாயம் பண்ணி அறுவடை இவ்வளோ வர வேண்டும் நம்முடைய கணக்கின்படி, ஆனால் பார்த்தா வேலை அதிகமாக இருக்கிறது, வந்த விதையோ ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்போ அது உனக்கு தெரிய வேண்டாமா அது கர்த்தர் சித்தம் இல்லைன்றது? அது கர்த்தருடைய வேலை இல்லை என்று, கர்த்தருடைய அது நேரம் இல்லை, நீ அந்த வேலை செய்வதில் கர்த்தருடைய விருப்பம் இல்லை என்று நீ அப்போது புரிஞ்சுக்க வேண்டுமா? உன்னுடைய வழிகளை சிந்தித்துப்பா. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. இதெல்லாம் கர்த்தர் வேலையை விட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. கர்த்தர் மகிமைப்பட வேண்டிய கட்டட வேலையை விட்டுட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன அதுல கிடைச்சு சொல்லு. அது நான் இருந்தனா? நீங்கள் திரளாய் விதைத்தீர்கள், அதுல நான் இருந்தனா? இல்லை. நீங்கள் புசித்தீர்கள், அதுல நான் இருந்தனா? இல்லை. நீங்கள் குடித்தீர்கள், அதுல நான் இருந்தனா? இல்லை. நீங்கள் வஸ்திர உடுத்தியும் ஒருவனுக்கும் என்ன இல்ல, குளிர் விடவில்லை. அதனால புசிப்பதற்கு குறித்து அதாங்க போன இயேசுநாதருடைய பிரசங்கத்துக்கு. நீங்கள் நல்ல பயங்கரமான வஸ்திரத்தை போட்டியும் அது உங்களுக்கு இன்னும் அந்த வஸ்திரத்தினால உங்களுடைய குளிர் மாறவில்லை. ஏன்? அப்போ உனக்கு அது புரியலையா? கர்த்தருடைய சித்தம் அது இல்லைன்ட்டு. 7 மறுபடியும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தை கொஞ்சம் கவனிச்சு பார். அதுல இல்லைன்னு சொல்ற நீ, இதுல இல்லைன்னு நீ சொல்லக்கூடாதா? 8 கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், நாங்கத்தான் மகிமைப்படுகிறேன். அதுல வேலை செய். சகோதர சகோதரிகளே, உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். என் கண்கள் எங்க உபயோகம் பண்ணப்பட்டது? என்னுடைய கரங்கள் எங்க உபயோகம் பண்ணப்பட்டது? என்னுடைய நாவு எதற்கு உபயோகம் பண்ணப்பட்டது? உள்ளத்திலே கர்த்தருடைய மகிமைக்கு அடுத்த வேலை சரியாக செய்கிறனா? என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தும் கர்த்தருடைய மகிமைக்காக கட்டப்பட்டு கொண்டு வருகிறனா என்பதை கொஞ்சம் முதல் கவனிங்கள். அது பின்னாடி வர வேண்டியது கண்டிப்பா வரும். அது வரும் பொழுது அது கர்த்தருக்கு மகிமையாய் படும். உங்களுக்கு வாகனம் இல்லையா? கண்டிப்பா வரும். பின்னாடி நல்ல வஸ்திரம் இல்லையா? கண்டிப்பா வரும். நல்ல தங்க இடம் இல்லையா? கண்டிப்பா வரும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ முதலாவது என்ன மகிமைப்படுத்தத்தக்கதாக நான் வசிக்கிற இடமாகிய உன்னுடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்து, சரி செய்து கொள். அது கர்த்தர் விரும்புகிறார். 8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அடுத்த வார்த்தை என்ன? எல்லாரும் சொல்லுங்க. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என்ன வார்த்தை? என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை எதுல விளங்குது என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆகையால் நம்ம அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கர்த்தர் வசிக்கிற சரீரம். அது உங்க பசங்கள் தான் இருக்கலாம், உங்க துணியாளர் தான் இருக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்களான்றது மாத்திரம் நீங்க எதிர்பார்த்து கொண்டு அவங்களை சீர்திருத்தி அடிக்க கூடாது.
கர்த்தர் மகிமைப்படுற மாதிரி இருக்கிறாளா? அதான் பாயிண்ட். கர்த்தர் மகிமைப்படுறாரா இவனால? ஏன் சொல்ற பற்றி கேட்கணுன்றதுலாம் செகண்டரி. என் பசங்கனால, என் மனைவினால, என் புருஷனால கர்த்தர் மகிமைப்படுறாரா? அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய சரீரம் கரெக்டாக வேலை செய்யுதா? உள்ளத்துல கரெக்டாக கர்த்தர் வசிக்கிறாரா? கர்த்தரோட பயம் இருக்குதா என்பதை நாம் ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கணவர் தன் மனைவியை பற்றி புகார் சொல்லும் பொழுது, நான் சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல, நான் சொன்ன நேரத்துக்கு உன் பேச்சு கேட்கணும், என் சொல்கிற பேச்சு கேட்குது, எதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நான் எவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சை கேட்கறல. ஏன்னா கர்த்தரா உன் வாயில் வர்றது கர்த்தர வார்த்தையை நீ சொன்ன உடனே கட்டில் வந்தோடனே கீழ்படிக்கிறதுக்கு? இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் நீ பண்ணுற கராப் வேலிங்களா. அவங்க பார்க்குறத ஃபஸ்ட்டு உன் நிமித்தமாக கர்த்தர் மகிமைப்படுற அளவுக்கு உன்னுடைய சரீரம் அவருடைய கூடாரமாக இருக்கிறதா, தேவாலயமாக இருக்குதா? அப்போ நீ சொல்லி கேட்பான். நீ சொல்கிறதுல கேட்கணும்னா சட்டமா? நீ சொல்கிறது சரின்றது எப்படி தெரியும்? நீ சொல்கிறது தான் பர்ஃபெக்ட்னு எப்படி தெரியும்? நீ சொல்கிறது 100% பரிசுத்தம் பிழமற்றதுன்றது எப்படி தெரியும்? அதை அப்படியே அங்கீகரித்து கீழ்ப்படுகிற அளவுக்கு நீ சொல்கிற விஷயம் உண்மைதானா? ஒரு புருஷன் மனைவி கட்டளையிடுறது எல்லாமே கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய சரீரம் கர்த்தர் மகிமைப்படுற அளவுக்கு அவருடைய உள்ளம் கர்த்தர் ராஜ்யத்தினால் நிறைவினாலும் அவருடைய அவயவங்கள் நீதியின் காரியங்களை செய்கிறதாகவும் இருக்க வேண்டும். அப்போ சொல்லுங்க, தைரியமாக கேட்கலாம். சொல்றது சரி, அவர் சொல்றது நியாயம், சொல்ற பேச்சு கேளுன்னு சொல்லுங்க. நீ பண்றது அக்கிரம வேலைங்க. அதெல்லாம் பண்ணிட்டு நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கணுமா? ஆவாது. நான் எப்படி உன் பக்கத்தில் நிற்குவேன்? கடைசி வசனம் 9. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஒட்டுமொத்த பிரயாசத்தின் ஒட்டுமொத்த பலனை நீ வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது, எந்த வீடு? அந்த வீட்டை கட்டுவதற்காகவும் அந்த வீட்டில் நீ குடியேற அந்த வீட்டை அலங்கரிப்பதற்காக நீ கொண்டு போற தெரியுமா உன்னுடைய ஒட்டுமொத்த பிரயாசத்தை? கர்த்தர் சொல்ற, நான் உன்னை ஊதி போடுவேன். ஏன்னா அது எனக்கு மகிமை இல்லை. அதை பார்க்கும்போது ஜனங்கள் உன்னை மதிக்கிறாங்க, உனக்கு மகிமை கிடைக்குது. என்னோட மகிமை எங்க? ஊதி போடுகிறேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் கீழே கவனிங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Whose house first to be built? The house in which God of the Bible glorifies himself. எந்த வீட்டில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ அந்த வீட்டத்தை கட்ட வேண்டும். இப்போ அவருக்கு எந்த வீடு என்று கேட்டால் இந்த கட்டடத்தை நான் சொல்ல மாட்டேன். அடியேனும் நீங்களும் தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கூடாரமாக, வீடாக, தேவாலயமாக இருக்கிறோம் அன்பானவர்களே. அதை அலங்கரித்து கட்டட வேலையில் இருக்கிறோம். எவ்வளவு பேர் நன்றாய் ஜெபிக்கிறீர்கள்? எவ்வளவு பேர் நன்றாக வேதத்தை தியானிக்கிறீர்கள்? எவ்வளவு பேர் கர்த்தரோட கூட உருவ வைத்திருக்கிறீர்கள்? அந்த ஒரு பழக்கம்தான், தனிப்பட்ட விசுவாசுடைய ஒரு கர்த்தரோட கூட இருக்கிற நெருக்கம்தான் வெளியில நடைமுறையில நீதியின் காரியங்கள் வெளியரங்கமாகும். அந்த ஒரு கிட்ட அவர்கிட்ட இருக்கிற அநிநயக்க நெருக்கம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய நீதியின் காரியங்கள் சரீரத்தில் வெளிப்பட வாய்ப்பில்லை. கர்த்தர் கேட்கிற ஒருத்தன தேவாலயத்தை வரவில்லை. இயேசுநாதர் சவுக்கத்தை அடிச்சது ஞாபகம் இருக்கிறதா? ஒருவனும், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவனை நான் பார்க்கவில்லை இந்த தேவாலயத்தில். ஆனா ஒரு விசுவாசி எந்த இடத்துல முழங்கால் போடுறானா அதுதான் தேவாலயம். என்றால் விசுவாசி தான் தேவாலயமா இருக்கான். யாருக்கு? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பின பரிசுத்தமுள்ள ஆவியானவரே நம்மை தேவாலயம் ஆக்கி இருக்கிறார். நீங்கள் நான் எங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோமோ, ஏன்னா கர்த்தர் அங்கதான் இருக்கிறாரு. எங்க இடத்துல இல்ல, அந்த ரங்கத்துல போயிட்டு உன் பிதாவாகிய தேவனிடத்தில், அந்த ரங்கத்துக்கு உன் பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபத்தை ஏறிடு. இயேசுன ஜெபத்தை பத்தி பேசும்போது ஞாபகம் இல்லை? அதே 6ஆம் அதிகாரம் உங்களுடைய உள்ளான மனுஷனும் உங்களுடைய சரீரமும் சரீர நீதியின் காரியங்களை செய்யற அளவுக்கு இருக்கணும். கண்கள் நீதிய காரியங்களை பார்ப்பதும் செய்வதற்கு கரெக்டா இருக்கணும். நாவு நீதியின் காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் சரியா நீதியின் காரியங்களை செய்யத்தக்கதான நம்முடைய அவயவங்கள் செயல்பட வேண்டும் என்றால் உள்ளத்திலே கர்த்தர் மகிமைப்படுற ராஜ்யம் வல்லமையாய் செயல்பட வேண்டும். அது ஒரே ஒரு வழி, நீங்கள் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அதிகமாய் நெருக்கமாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல.
அங்கே அது கரெக்டாக இருந்தோம்னா பர்சனல் லைஃப்பில் நம்ம பாவத்தை மேற்கொள்றதுக்கு கர்த்தரோட அந்நியமாக்கியமாக இருந்தால் பகிரங்கமாக தைரியமாக இருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்கிற அளவுக்கு நமக்கு தெம்பும் கர்த்தரோட கூட அந்நியமாக்கியம் இல்லாத பட்சத்தில் வெளிரங்கமாய் தெளிவாக தெரியும் நம்முடைய பாவமான செயல்கள் பகிரங்கமாயாகும். ஆகையால் 9 அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடைக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. அடுத்த வார்த்தை என்ன? இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் பண்ணது. இந்த கட்டட வேலை செய்யறது கட்டட சித்த இல்ல கட்டட நேரம் நீ சொன்ன தெரியுமா? அதனால உன் வேலையை நான் கெடுத்து போட்டது நான் தான். அதுல எனக்கு சித்தமும் இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ நீ சொல்லக்கூடாதா இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இது கர்த்தருடைய நேரம் இல்லை, இந்த விஷயம் செய்யறதுல கர்த்தருக்கு பிரிய இல்லைன்ட்டு? பாவத்தை செய்கிற விசுவாசிகள் பாவம் செய்யும்போது கரெக்டாக தெரியும் இது கர்த்தரோட சித்தம் இல்லை, இது கர்த்தரோட விருப்பம் இல்லை அப்படின்றது சொல்ற மனம் இருக்க வேண்டும். என உள்ளத்தில் இருக்கிற கர்த்தர் மகிமைப்படவில்லை. அப்ப சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் மகிமைப்படுற வீடு உங்களுடைய சரீரம் தான். அந்த சரீரத்தை அவர் மண்ணில் போடுற வரைக்கும் நாம மண்ணுக்கு அடுத்த வேலையை செய்யக்கூடாது. அவர் மண்ணில் போட்டு அடக்க பண்ணட்டும் நம்முடைய சரீரத்தை. ஆண்டவரே, உமக்கு எப்போ இந்த சரீரத்துல நான் நீர் மகிமைப்பட வேண்டிய காரியத்தை பூமியில நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்பொழுது இந்த சரீரத்தை நீர் மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக ஒப்பாகும். ஆனால் அது வரைக்கும் இந்த தேவாலயமாகிய சரீரத்தை உம்முடைய நாம மகிமைக்காக நான் அதிகமாய் பிரயாசப்படுவேன், வேலை செய்வேன். ஹல்லேலூயா. செய்வது